We'll start the session. இன்னைக்கு டாபிக் வந்து how to start accounts finalization for the financial year 2024-25. So we'll have this session theoretically இன்னைக்கு இருக்கும். இதனுடைய continuity வந்து coming week Thursday அன்னைக்கு டாலில இந்த நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் போடுறதுன்றது எல்லாமே நான் கமிங் வீக் Thursday அன்னைக்கு சொல்ல போறேன். அதனால தான் நான் இதை பார்ட் 1 அப்படின்னு சொல்றேன். பார்ட் 1 இன்னைக்கு நம்ம தியரி கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். பார்ட் 2 வந்து கமிங் வீக் Thursday அன்னைக்கு இதனுடைய கண்டினியூட்டி டாலில ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த செஷன். ஸோ இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் என்ன, இது எதுக்காக நம்ம கண்டக்ட் பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில வந்து நம்ம அக்கௌண்டன்ஸ்க்கான நாலேஜ் ஷேரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அக்கௌண்டன்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அக்கௌண்டன்ஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு செக்மெண்ட்ல லைக் அவங்க ஜிஎஸ்டி ரிலேட்டடாவோ டிடிஎஸ் ரிலேட்டடாவோ இல்லை வந்து டாலி பிரைம்ல ஒர்க் பண்ணும்பொழுது இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை எங்கேயாவது அவங்க ஸ்டக்கப் ஆகுறாங்கன்னா அவங்க கரியர்ல வந்து அவங்களுக்கு பெரிய பிரேக் வந்துடுது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அவங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் இது எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ வெபினாரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி நம்ம வந்து பூட் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்றோம், வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ற ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க www.houseofaccountants.com. ரைட். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த செஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் இதை பார்க்கணும், இதனுடைய பெனிஃபிட்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணணும்னா அவங்களுக்குமே நீங்க இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ரைட். தேங்க்யூ. ரைட். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஹவு டு ஸ்டார்ட் அக்கவுண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஃபார் த ஃபைனான்ஷியல் இயர் 2024-25. என்னோட பேர் மணிகண்டன். நான் இந்த சீனியர் ஃபேக்கல்டி அட் ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ். இந்த செஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த செஷன்ல கிடைக்கிற இன்புட்ஸை வச்சு டைரக்டா எந்த விஷயத்தையும் நீங்க உங்களுடைய கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க டாலி டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீங்க பேக்கப் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ நான் எல்லாருக்குமே கொடுக்குற சஜஷன் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பண்றீங்க. சப்போஸ் யூஆர் அ ஜூனியர் அக்கௌண்டன்ட், உங்க கம்பெனில ஒரு சீனியர் அக்கௌண்டன்ட் இருக்காங்க, ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, உங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இருக்காங்கன்னா பெட்டர் ஒன்னு அவங்க கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணுங்க, அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் தென் உங்க டேட்டால பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்க புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ரைட். லெட் அஸ் கெட் இன்டு தி சப்ஜெக்ட். வாட் இஸ் ஃபைனலைசேஷன்? இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். எஸ்பெஷலி வந்து ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு ஃபைனான்ஷியல் இயர் நமக்கே தெரியும், 1st of April இருந்து 31st March வரைக்கும் ஃபைனான்ஷியல் இயர். ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்ச பிறகு அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் இயர்க்கான இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட் ஒர்க்கை பண்ணுவோம். அந்த டைம்ல தான் இந்த ஃபைனலைசேஷன்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்போம். ஸோ சில அக்கௌண்டன்ஸ் ஃப்ரீக்வெண்டா சொல்ற விஷயம் என்னன்னா, ரொட்டீன் ஒர்க்ஸ் பெண்டிங் ஆயிடுச்சு, ஏன்னா நான் ஃபைனலைசேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி நீங்க ஃபைனலைசேஷன்லாம் இன்வால்வ் ஆயிருக்கீங்களா கேட்பாங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்கில் தான். அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த ஃபைனலைசேஷன் அப்படின்றது நீங்க அக்கௌண்ட்ஸ் தியோரியில எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு தியோரி கான்செப்ட்ல போயிட்டீங்கன்னா நீங்க வந்து டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்னென்ன ரிப்போர்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணணும், இல்ல ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்ட்டு மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை பத்திலாம் நம்ம படிப்போம். இந்த ஃபைனலைசேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் டாஸ்க். ஓகே, இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஷியல் இயர் முடியும் பொழுது அந்த ஃபைனான்ஷியல் இயர் ஃபுல்லா நம்ம பண்ணிருக்கிற ஒர்க்கை கரெக்டா பண்ணிருக்கோமா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கும், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கும், ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிஸ் போட இருந்ததுன்னா அதை பாஸ் பண்றதுக்குமான ஒரு ஸ்டேஜ் தான் ஃபைனலைசேஷன். ஓகே, இன்ஃபேக்ட் இது நம்ம இன்கம் டேக்ஸோட டைரக்டா நம்ம கனெக்ட் பண்றோம். ஏன்னா நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஆடிட் பண்ணி இன்கம் டேக்ஸ்ல நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நம்மளுடைய ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்றோம். ஷேர் பண்ற ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். மிஸ்டேக் இருந்தாலோ, இது வந்து நம்ம டெலிபரேட்டா மிஸ்டேக் பண்றோம்னு இல்லை, பை மிஸ்டேக் வந்து அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது, ஒமிட் பண்ணிருக்கீங்க, இல்லை எரர் கமிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த தப்பான இன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம ஐடி ஃபைல் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஐடி ஃபைல் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபைனலைசேஷன் பண்றோம்னு சொல்லக்கூடாது. அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஐடி, நம்மளுடைய இன்டர்னல் சோர்ஸ்க்காகவும் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராசஸ். அதாவது தான் நம்ம இதை வந்து ஃபைனலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா புக்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். சில கம்பெனில எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, சிலர் மந்த்லி பேசிஸ்ல சொல்லுவாங்க மந்த் எண்டு புக்ஸை க்ளோஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அந்த ப்ராசஸை ஒரு வீக்கெண்ட் ப்ராசஸாவோ மந்த் எண்ட் ப்ராசஸாவோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபைனலைசேஷனுக்குன்னு தனியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பண்ணாலும் கடைசி நிமிஷத்துல ஆடிட்டர்ஸ் வந்து ஐடி பர்பஸ்க்காக, டாக்ஸ் பிளானிங்காக சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் போட சொன்னாங்கன்னா அதுவும் பார்ட் ஆஃப் ஃபைனலைசேஷன் தான்.
ஸோ நான் இன்னைக்கு சொல்லித்தர போற விஷயங்கள் வந்து உங்களுடைய டேட்டாவை ஐம் ஷூர் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய அக்கௌண்டன்ஸ் இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு டாக்ஸ் ஆடிட் ஃபார்ம்ல ஒர்க் பண்றீங்கன்னா மேபி ப்ராபப்ளி ஒரு 2 crores அண்ட் அபவுட் டர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா மோஸ்டா ஆடிட்டர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து டேட்டா வாங்குற டைம் இதுதான். ஜூலைல வாங்குவாங்க. அவங்க வந்து சில இன்புட்ஸ் கொடுப்பாங்க, நீங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் அவங்க திருப்பியும் அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா செப்டம்பருக்குள்ள ஐடி ஃபைல் பண்ற மாதிரியான மேபி லாஸ்ட் மினிட்ல பண்றவங்களும் இருக்காங்க. பட் செப்டம்பர் அக்டோபர் தான் ரொம்ப பீக்ல எல்லாருமே பண்ற ஒரு டைமா இருக்கும். இந்த டைம்ல அக்கௌண்டன்ஸ்க்கு எப்பவுமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஓகே, நாங்க நிறைய இந்த இண்டஸ்ட்ரியிலே நாங்க 24-25 இயர்ஸா நாங்க வந்து ஹவுஸ் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் மூலமா நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் எங்க கிட்ட வந்து எனக்கு வேற ஒரு அக்கௌண்டன்ட் கொடுங்கன்னு சொல்ற டைமும் இந்த செப்டம்பர் அக்டோபர் தான். அக்கௌண்டன்ஸ் எங்க கிட்ட வந்து எனக்கு வேலை போயிடுச்சு இல்ல வந்து நான் வேற ஜாப் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதும் இந்த செப்டம்பர் அக்டோபர் டைம் தான். எதனால அப்படின்னா லாஸ்ட் இயரோட அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம ஃபைனலைஸ் பண்ணும்பொழுது தெர் இஸ் அ ஹை பாசிபிலிட்டி நம்ம பண்ணிருக்கிறது எல்லாமே மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி ஆடிட்டர் சொல்றதுக்கும் அண்ட் நிறைய ஒர்க் இருக்கு, இவர் ஏன் ஃபர்ஸ்டே நமக்கு இதை கைட் பண்ணலன்னு அக்கௌண்டன்ஸ் புலம்புறதுக்குமான டைம் இது. இந்த டைம்ல தான் இந்த பிரேக்கிங் வந்து நான் பண்றேன். ஸோ ஃபைனலைசேஷன் தான் என்ன அப்படின்னா சிம்பிளா நம்மளுடைய லாங்குவேஜ்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்றது. இதுல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதை நான் வந்து ஒரு 3 ஸ்டெப் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு செஷன்ல தியோரிட்டிக்கலா இருக்கும், ரைட்? ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் 3ஆ பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபைங் த கம்ப்ளீஷன் ஆஃப் டேட்டா என்ட்ரி, அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நம்பர் 2 வந்து பெர்ஃபார்மிங் ரிகன்சிலேஷன்ஸ், நிறைய ரிகன்சிலேஷன்ஸ் இருக்கு இதுல. நம்பர் 3 வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்சஸ். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து கம்ப்ளீட்டிங் டேட்டா என்ட்ரி, ரைட்? சி, எல்லாருக்குமே வந்து 31 மார்ச் வந்தா அந்த இயர்ல பண்ண வேண்டிய எல்லா என்ட்ரியும் நான் போட்டு முடிச்சிட்டுன்ற மாதிரி கேரண்டீடா சொல்ல முடியாது. தெர் ஆர் கம்பெனிஸ் பயங்கரமா அக்கௌண்டிங் ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா கிரியேட் பண்ணி ஃப்ரீக்வெண்டா ஆடிட்டர்ஸ் கூட அந்த டேட்டாவை காமிச்சு ஆடிட்டர்ஸோட கன்சல்டேஷன் வாங்கி டாக்ஸ் பிளானிங்கும் பீரியாடிக்கலா பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் ஓரளவுக்கு 31st மார்ச் அன்னைக்கு மேக்ஸிமம் என்ட்ரிஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆனா தேர் ஆர் கேசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய பில் எல்லாம் நமக்கு 31st மார்ச்க்குள்ள வந்துருச்சா, வந்த பில்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரி பண்ணிருக்கோமான்னு நம்ம பாக்குறோம். ஓகே, சில நேரங்கள்ல நம்ம பர்ச்சேஸே 30th மார்ச் பண்ணிருக்கலாம், இல்ல 31st மார்ச்சும் பண்ணிருக்கலாம். அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும், ஆனா பில்லு நம்ம கைக்கு வந்திருக்காது. ஓகே, இட் டேக்ஸ் சம் மோர் 1 or 2 daysன்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பில்ஸ் வந்ததுன்னா நம்ம அதை வந்து 31st மார்ச்க்குள்ள நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணணும். சி, அஃப்கோர்ஸ் எக்ஸ்பென்சஸ் பில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பர்ச்சேஸ் பில்லோ எக்ஸ்பென்சஸ் பில்லோ நம்ம ப்ராப்பரா அக்கௌண்ட் பண்ணாம விட்டுட்டோம்னா, சார் அது லாஸ்ட் மினிட்ல வந்தது சார், நான் வந்து 1st of Aprilக்கு பண்ணிட்டேன்னு நம்ம கூலா சொல்லலாம். ஆனா அதனுடைய இம்பாக்ட் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம அக்கௌண்ட் பண்ணாத பில்ஸ் உடைய வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், எக்ஸ்பென்சஸ் அதிகமாக அதிகமாக நம்ம ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ப்ராஃபிட் கம்மியாக கம்மியாக நம்மளுடைய இன்கம் டாக்ஸும் கம்மியாகும். எவ்ரி கம்பெனி ப்ரிஃபர்ஸ் டு பே லெஸ் இன்கம் டாக்ஸ். கட்டாயமா இன்கம் டாக்ஸை குறைச்சு பே பண்ணதான் எல்லாருமே விரும்புவாங்க. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபைனலைசேஷன், ஒரு பார்ட் ஆஃப் டாக்ஸ் பிளானிங் தான். ஓகே, நான் வந்து டாக்ஸ் கட்டாம டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்துறது வேற, அதுக்கு பேரு டாக்ஸ் எவேஷன். ஸோ இந்த 2 வார்த்தைக்குமான இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. டாக்ஸ் எவேஷன் வேற, டாக்ஸ் பிளானிங் வேற. ஸோ இப்போ நம்ம டாக்ஸ் பிளான் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்மளுடைய பர்ச்சேஸ் பில்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் பில்ஸ் எல்லாம் நம்ம 31st மார்ச்க்குள்ள வாங்கி நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணிருக்கோமான்றதை செக் பண்ணணும், ரைட்? இது ஒரு ஸ்டேஜ். சில ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா சில பில்ஸ் எல்லாம் நம்ம கைக்கு வராது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்க ஒரு சின்ன பிளேஸ்ல வந்து வாடகைக்கு எங்களோட ஆஃபீஸ் ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்ட்லார்ட் வந்து பில் எல்லாம் கொடுக்க மாட்டாரு, நாங்க வந்து ரெண்ட்டை பே பண்ணிடுவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ரொவிஷன் என்ட்ரியை நீங்க பாஸ் பண்ணணும். இதுவும் ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் தான். பில் வரல அதனால நான் என்ட்ரி பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் பேசிஸ்ல அந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் பண்ணுவீங்க, அதுவே தப்பு. ஸோ அதை பத்திலாம் நம்ம ரொம்ப டீடைல்டாவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பல செஷன்ல. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது நீங்க அதுக்கான ப்ரொவிஷன் என்ட்ரி அந்த மந்தோடைய எண்ட்ல பாஸ் பண்ற ஹேபிட்டை வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரெண்ட் வந்து 5ஆம் தேதி தான் கொடுக்க போறேன் வர மாசம் அப்படின்னா கூட அந்த ரெண்டை நான் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி பாஸ் பண்றது, ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றது, இது வந்து எக்ஸ்பென்சஸ் புக்கிங் சொல்லுவோம், ரைட்? இதை நம்ம என்ஷூர் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபார் ரெண்ட், எதுக்கெல்லாம் உங்களுக்கு பில் வராதோ ஆனா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த மந்த் நடந்திருக்கு, பில் வராது, நாங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன கம்பெனில ஈவன் ஒரு கேன்டீன்ல இருந்து நமக்கு வர டீ காஃபி எக்ஸ்பென்சஸ் கூட
மந்த்லி ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ற சிஸ்டம் வச்சிருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த மாசம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி பேமெண்ட் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி அந்த மந்தோட எக்ஸ்பென்சஸ் அந்த மந்த்துக்கு நம்ம ஜேர்னலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சோ கேன்டீன் ஒரு ராம்குமார் அப்படின்ற ஒரு சப்ளை பண்றோம்னா டு ராம்குமார் அப்படின்ற மாதிரியான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்றது கூட இந்த டேட்டா என்ட்ரியில ஒரு பார்ட் தான். ஈவன் இதுல வந்து டேட்டா என்ட்ரி நான் மீட் பண்றது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ட்ரிஸ் பாஸ் பண்றது கூட. ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நடந்திருக்கும், அதை வந்து குறைச்சு கேட்டிருப்பாங்க, இல்ல சார் நாங்க வந்து டிஸ்கவுண்ட் வேணும்னு நம்ம கேட்டிருக்கலாம், இல்ல அவங்க வந்து இல்ல சார் நீங்க தப்பா அக்கௌண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்து ரிகன்சிலேஷன் ஸ்டேஜ்ல அவங்க சொன்ன விஷயங்கள் அது எல்லாமே வந்து நம்ம அக்கௌண்ட் பண்றது தான் இந்த டேட்டா என்ட்ரி ஸ்டேஜ். சில நேரங்கள்ல நிறைய டிஸ்கவுண்ட் என்ட்ரிஸ்லாம் கூட நம்ம பண்ண வேண்டியிருக்கும். டிஸ்கவுண்ட் நம்ம கமிட் பண்ணிருப்போம், இல்ல நமக்கு டிஸ்கவுண்ட் ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஈவன் நீங்க இப்பவே உங்களுடைய லெட்ஜர் புக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க. ஒரு கஸ்டமர் லெட்ஜர்ல ₹10, ₹5, ₹100 டிஃபரன்ஸ்லாம் இருக்கும். இந்த கஸ்டமர் உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா இல்ல சார் அவர் கொடுக்க மாட்டாருன்னுவாங்க. ஏன்னா நாங்க வந்து இது மாதிரி சின்ன அமௌண்ட் டிஃபரன்ஸ் இருந்தா நாங்க கேட்க மாட்டோம், அவரும் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், கட்டாயமா அந்த ₹100 நமக்கு வராதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி அந்த லெட்ஜரை வந்து ஜீரோ பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நீங்களாவே இந்த டிசிஷன் எடுக்காம இதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்களே அவங்க ஆஃபீஸ்ல, மேபி ஒரு சேல்ஸ் மேனேஜர் கிட்ட நீங்க கேட்கலாம், சார் இந்த கஸ்டமர்ஸ்லாம் இந்த ₹100 ₹50 பே பண்ணுவாங்களா, ஏன் ₹1000 ₹2000 கம்மியா பே பண்ணிருக்காங்க, இல்ல சார் நான் அது டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. பாஸ் கிட்ட கேட்கலாம். மேபி யார் டிசிஷன் அத்தாரிட்டியோ அந்த கஸ்டமருக்கு யார் இன்சார்ஜோ அவங்க கிட்ட நீங்க பேசி இந்த டேட்டா என்ட்ரி எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். டேட்டா என்ட்ரி அப்படின்றதையே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும்னா அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே ஓப்பனிங் பேலன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டாலி ஓபன் பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வரலாம். ஸோ அது ஏன் வருது அப்படின்னா போன ஃபைனான்ஷியல் இயர்ல புக்ஸை க்ளோஸ் பண்ணி அதை நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயருக்கு நீங்க டாலி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வராம இருக்கலாம். ஆனா அட் த சேம் டைம் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் உங்க டாலியில வந்த பிறகு நீங்க ப்ரீவியஸ் இயர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிருக்கலாம், இல்ல உங்க ஆடிட்டர்ஸ் வந்து உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை வந்து செக் பண்ணிட்டு அவங்க சம் கரெக்ஷன்ஸை வந்து எக்ஸல்லயே எக்ஸிக்யூட் பண்ணி ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கலாம். ஸோ இப்போ அவங்க வந்து ஃபைனான்ஷியல்ஸ் ரெடி பண்ண டேட்டாக்கும் உங்களுடைய புக்ஸ்ல இருக்கிற டேட்டாக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 4-5 வருஷமா ஒரு கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, அந்த கஸ்டமருக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா அவர் சைட்ல ஒரு கரெக்ஷன் சொல்லலாம், இல்ல உங்க சைட்ல நீங்க ஒரு கரெக்ஷன் சொல்லி அதை நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா உங்க பேலன்ஸ் ஷீட்டோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டிஃபரன்ஸோட இருக்கும். இது தப்பு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், எது ஃபைனான்ஷியல்ஸ் வந்து ஃபைனலைஸ்டு ஃபைனான்ஷியல்ஸோ அதை பார்த்து அந்த டேட்டாவை ஓப்பனிங் பேலன்ஸ்ல நீங்க அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். சிலர் வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ்ல வரும். இவங்க நோ வெரி வெல் P&L ஐட்டம்ஸ்லாம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வராது ஓப்பனிங் பேலன்ஸ்ல. ஸோ இப்போ இது வந்து நீங்க அப்டேட் பண்ணும்பொழுது ஒரு 10 கஸ்டமர் லெட்ஜர் 20 சப்ளையர் லெட்ஜர்லாம் இருக்குன்னா ஓகே. ஆனா 50 கஸ்டமர் 100 சப்ளையர் மாதிரி லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் அதிகமா இருக்கும்போது இது ஒரு கஷ்டமான ப்ராசஸா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு இதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஒர்க்கை வந்து சிம்பிளிஃபை ஆகும். ஃபர்தரா இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நான் வந்து டாலியில ஒர்க் பண்ணும்போது என்னோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்றது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்கான செஷன்ஸும் பேரலா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா டாலி ஓப்பன் பண்ணி பாருங்க, பேலன்ஸ் ஷீட்ல அப்பியர் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரெக்டிஃபை பண்ணுங்க, அதுக்கப்புறமா அடுத்த ப்ராசஸ்க்குள்ள போங்க. ஏன்னா நீங்க சப்போஸ் வந்து அந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும் பொழுதே கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒருவேளை அந்த டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னால அந்த கரெக்ஷனா கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுங்க. நம்பர் 2 ஸ்ட்ரக்சரிங் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, நான் ஏன் இந்த விஷயத்தை பத்தி நம்ம இவ்வளோ டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நான் குறிப்பா சொன்னேன் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய நேரங்கள்ல வந்து செப்டம்பர் அக்டோபர் டைம்ல தான் ஆடிட்டர்ஸ்க்கும் அக்கௌண்டன்ட்க்கும் பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இல்ல பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் ஆடிட்டருக்குமான கிளாஷ் அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகும்போது என்ன ஆச்சு சார் உங்க டேட்டா இவ்வளோ குப்பை மாதிரி இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்திடுவாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க டேட்டாவை கரெக்ட் பண்றதுக்கு, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் டென்ஷன் ஆகுறாங்கன்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இதே மிஸ்டேக் போன வருஷமும் உங்க புக்ஸ்ல இருந்திருக்கலாம். அதை நீங்க அட்லீஸ்ட் அவங்க போன வருஷம் கைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ரைட், அடுத்து ஸ்ட்ரக்சரிங் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பத்தி பேசும்பொழுது இது நம்ம 3 விஷயமா பார்க்கணும். ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அண்ட் தென் லிமிடெட் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். அந்தந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கான்றதை நீங்க பாருங்க.
நான் யூஸ்வலா ஒரு டேலி டேட்டா ஓபன் பண்ணி பார்த்தேன்னா கேபிட்டல் அப்படின்னு சிம்பிளா இருக்கும், இல்ல ராம்ஸ் கேபிட்டல் இருக்கும், இல்ல அந்த 2 பார்ட்னர்ஸோட பேரை போட்டு கேபிட்டல்னு போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதுல 2 டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் கேபிட்டல்ன்றத மென்ஷன் பண்ணுங்க. ராம்ஸ் ஷேர் கேபிட்டல், குமார்ஸ் ஷேர் கேபிட்டல், அந்த மாதிரி அந்த பேரோட அந்த ஷேர் கேபிட்டல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க அங்க மென்ஷன் பண்ணணும். இது ஏன் நான் சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சிம்பிளா ஷேர் கேபிட்டல் மட்டும் நீங்க போடுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதே ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் உள்ள கேபிட்டலா வந்திருக்கிற மணி எல்லாமே ஒருத்தர் தான் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அங்க கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்த ப்ரொப்ரைட்டரோட பேரை மென்ஷன் பண்ணி Great, Sarathi Rao. Sarathi Rao, just kept the audio mute and the video also you can keep it mute. Right, thank you. ஸோ இப்போ வந்து அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா சிம்பிளா நீங்க கேபிட்டல் மென்ஷன் பண்ணாலும் சரி, இல்ல அந்த ப்ரொப்ரைட்டரோட பேரை போட்டு நம்ம கேபிட்டல் மென்ஷன் பண்ணாலும் ஓகே. இதே பார்ட்னர்ஷிப் ஃபேம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பார்ட்னர்ஸோட பேரையும் போட்டு அந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் லெட்ஜர் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த பேர்னால என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்காதீங்க. ஃபர்தரா லிமிடெட் கம்பெனிஸ் எடுத்துட்டீங்கன்னா எந்த டைரக்டர் ஆர் எந்த ஷேர் ஹோல்டருடைய ஷேர் கேபிட்டலும் அவங்களோட பேரெல்லாம் போட்டு நீங்க அங்க மென்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிளா வெறும்னே ஷேர் கேபிட்டல், வெறும்னே கேபிட்டல்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க. இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு கம்பெனில ஒரு பார்ட்னரோ இல்ல ஒரு டைரக்டரோ இல்ல வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரோ பணத்தை கொடுப்பாங்க எடுப்பாங்க. கம்பெனிக்கு வந்து மணி நீட் இருக்கும் பொழுதெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸா பணம் தேவைப்படும் போது கூட அவங்க எடுக்கலாம். அதை நம்ம நிறைய பார்க்குறோம். எஸ்பெஷலி ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல கூட ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா, போற போக்குல வந்து யார் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, யார் எவ்வளவு பணத்தை எடுத்திருக்காங்கலாம் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியாத மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். நாட் ஒன்லி ஐடி பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் சொல்லல, இதே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தா 2 பார்ட்னர்ஸ் இருக்கும் பொழுது அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்போது இது பிரச்சனையா வராது. பிரச்சனைக்குள்ள வரும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா, யார் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எந்த பணம் அவங்க கேபிட்டலுக்காக கொடுத்தாங்க, எந்த பணம் அவங்க டெம்பரவரியா கொடுத்திருக்காங்க, அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ராம்னு ஒரு பார்ட்னர் இருக்காரு, அவருடைய கேபிட்டல் 5 lakhs, குமாரோடைய கேபிட்டலும் 5 lakhs வச்சுக்குவோம். 2 பேரும் கேபிட்டல் 5 lakhs தான் கொடுத்திருப்பாங்க. பட் டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ்ல ஏதோ ஒரு மணி ஷார்டேஜ் இருக்கும்பொழுது அவங்க பணத்தை உள்ள போடுவாங்க, வெளியில எடுப்பாங்க. அதையும் தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் லெட்ஜரோட கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இது நீங்க அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும். சார், இப்ப நீங்க கொண்டு வந்திருக்க பணம் கேபிட்டலுக்காகவா இல்ல வந்து டெம்பரவரியா கொண்டு வந்திருக்காங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருந்தா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னே ஒன்று ஓபன் பண்ணலாம். பார்ட்னர்ஸ் அட்வான்ஸ் லெட்ஜர்னே ஒன்று ஓபன் பண்ணலாம். ராம்ஸ் அட்வான்ஸ் லெட்ஜர், ராம்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்லாம் நீங்க மென்ஷன் பண்ணலாம். கேபிட்டல்ல தான் அதை கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலையுமே டைரக்டர்ஸோ ஷேர் ஹோல்டர்ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்க மணி உள்ள கொண்டு வரலாம். ஓகே, அப்ப அதுக்கு தனியா ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா டைரக்டர்ஸோட கேபிட்டல் வந்து ஆல்ரெடி எம்சிஏல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸோட கேபிட்டல், ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருடைய கேபிட்டலும் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ல உங்க கம்பெனி செக்ரட்டரி வந்து அப்டேட் பண்ணிருப்பாரு. ஓகே, பை மிஸ்டேக் வந்து இந்த இயர்ல உங்களுடைய ஒரு டைரக்டர் ஏதோ ஒரு அவசர தேவைக்காக அட்வான்ஸா கொடுத்த மணியை நீங்க கேபிட்டல் குரூப்ல வச்சிருக்கீங்கன்னா அதை கேபிட்டல்னு நம்ம பேலன்ஸ் ஷீட்ல மென்ஷன் பண்ணிட்டாவே அதை நம்ம ஏன் கம்பெனி எம்சிஏல வந்து நம்ம அதை ரெஜிஸ்டர் பண்ணல? ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. உங்க அடிஷனலா மணியை கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அது ஷேர் கேபிட்டலா உள்ள வருதுன்னா அகைன் தட் ஹஸ் டு பி ரிப்போர்ட்டட் டு எம்சிஏ. ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம எங்கேயும் ஸ்டக் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்டேட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா, பார்ட்னர்ஷிப் ஃபார்மா, லிமிடெட் கம்பெனியான்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங் பண்ணுங்க. அண்ட் தென் ப்ரொப்ரைட்டரோ பார்ட்னரோ டைரக்டர்ஸோ மணியை டெம்பரவரியா உள்ள கொண்டு வர்றதையும் அண்ட் மணியை வந்து வெளியில எடுக்கிறதையும் செப்பரேட் லெட்ஜர் வச்சு நீங்க மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட்? ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து லோன் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றதும். கேபிட்டலுக்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட 2 மடங்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம லோன் லெட்ஜர்ஸ்க்கு கொடுக்கணும். ரொம்ப சிம்பிள். கேபிட்டலாவது கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது, ஆனா லோன் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம வாங்குறது. அப்போ ஒரு அக்கௌண்டன்ட்க்கு வந்து இந்த லோன் பத்தின விஷயங்கள் கிளியரா தெரியணும். ஃபர்ஸ்ட், இது செக்யூர்ட் லோனா அன்செக்யூர்ட் லோனா? ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய நேரங்கள்ல என்ன நடக்கும்னா, ஒரு பெரிய கேஷ் கிரன்ச் இருக்கும் ஆர்கனைசேஷன்ல. ஒரு பார்ட்னரோ ஒரு டைரக்டரோ ஒரு ஓனர் ஆஃப் த ஆர்கனைசேஷனோ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு 5 lakhs எடுத்துட்டு வந்து அக்கௌண்டன்ட் கையில கொடுப்பாங்க. ஓகே, கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, ரொம்ப சிம்பிள், சேலரி எக்ஸ்பென்சஸ்க்கு வச்சுக்கோங்க, பிசினஸ் டல்லா போயிட்டு இருக்கு, நான் வெளியில இருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. சிலர் எதுவுமே சொல்லாம காசு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க.
ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம அதை அக்கவுண்ட் பண்ணும்போது நம்மளுடைய சார் தானே கொண்டு வந்து கொடுத்தாருன்னு அவரோட பேர்ல கேபிட்டலாவோ அதெல்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம யார்கிட்ட இருந்து அதை லோனா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணாம விட்டுட்டோம்னா எல்லாமே தப்பா போயிடும். ஸோ அந்த வருஷம் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும், யார்கிட்ட இருந்து லோன் வந்த மாதிரி இருக்காது. இது எப்போ திரும்ப ப்ராப்ளமா வரும்? ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஓனர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம அதை ரீபே பண்ணணும் வித் இன்ட்ரெஸ்ட்னுவாங்க. நம்ம புக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெட்ஜரே இருக்காது. அதை விட கொடுமையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னன்னா ஏற்கனவே லெட்ஜர் இருக்காது. லோன் ஃப்ரம் மீனாட்சி ஒரு லெட்ஜரே இருக்காது. ஆனா நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்? அந்த லோன் லெட்ஜர் வந்து டெபிட் பேலன்ஸ்ல வந்து நிக்கும். ஏற்கனவே அவங்க கிட்ட இருந்து நம்ம லோன் வாங்கியிருந்தோம்னா கிரெடிட் பேலன்ஸ்ல இருக்க போகுது. இல்லாம நம்ம லோனை ரீபே பண்ணோம்னா டெபிட் பேலன்ஸ்ல வந்து நிக்கும். நம்ம என்னமோ அவங்களுக்கு லோன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ அது ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள கொண்டு போகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு லோன் உள்ள வருதுன்னா, லோனா இல்ல ஓனர் வந்து அவருடைய பர்சனல் மணி இன்வெஸ்ட் பண்றாரா? அத அவர் டெம்பரரியா குடுக்குறாரா? இல்ல அத ஒரு கேபிட்டலைஸ் பண்ண குடுக்குறாரான்றதெல்லாம் கிளாசிஃபை பண்ணணும். அண்ட் தென் அது செக்யூர்ட் லோனா, அன்செக்யூர்ட் லோனா? செக்யூர்ட் லோன் அப்படின்னா, அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க? நிறைய நேரங்கள நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரொப்ரைட்டர் அவர் வைஃப் கிட்ட ஜுவல்ஸ வாங்கி அத பிளட்ஜ் பண்ணி பணத்த உள்ள கொண்டு வந்திருப்பாரு. ஜுவல் லோன்னு நம்ம அத மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? அவர் ஜுவல் லோன் 10 லட்சம் எடுத்திருப்பாரு. ஆஃபீஸ்க்கு ஒரு 8 லட்சம் மட்டும் கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாரி விஷயங்கள்லயும் நீங்க கிளாரிட்டி எடுத்துக்கணும். செக்யூர்ட் லோன் தானா? செக்யூர்ட் லோன்னா அந்த லோன் கம்பெனி பேர்ல எடுத்திருக்குமான்றத நீங்க செக் பண்ணணும். அந்த லோன் அக்கவுண்ட் வந்து அவர் வைஃப் பேர்ல எடுத்திருக்கிறாருன்னா, அத வந்து இங்க கம்பெனியோட லோனாவும் நம்ம காட்ட முடியாது. மேபி அந்த லோன் ஃப்ரம் அந்த மேடமோட பேர வேணா நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த மாரி பல விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். அட் த சேம் டைம் செக்யூர்ட் லோன் அப்படின்னா நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு பிளட்ஜ் பண்ணியிருக்கோம்லாம் அந்த லெட்ஜர்லயே நம்ம நோட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளவு பேருக்கு உங்களுக்கு டாலி பிரைமா இருந்தாலும் சரி, டாலி ERP9 இருந்தாலும் சரி, அந்த லெட்ஜர் கிரியேட் பண்ணும்பொழுது அதுலயே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நோட் அப்படின்ற ஒரு ஃபீல்டு அடிஷனலா வரும். நீங்க அதுல தேவையான ஹிண்ட்ஸ் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 4-5 லோன் அக்கவுண்ட் இருக்கும். ஒரு லோன் அக்கவுண்ட்ல ஒரு லோன் அக்கவுண்ட் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் அன்செக்யூர்ட் லோனா இருந்தா நம்ம யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அண்ட் அதை வாங்கியிருக்கோம்னா அதை நம்ம ரீபே பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா இல்ல மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமா அப்படின்ற விஷயங்களையும் நீங்க நோட் பண்ணணும். ஓகே. அண்ட் இது வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம வாங்கியிருக்க லோனா, இதுல கொஞ்சம் நம்ம அட்வான்ஸாவே நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ண முடியும். ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம வாங்கியிருக்க லோனா இருந்ததுன்னா அந்த லோனுக்கு வந்து நமக்கு இஎம்ஐ இருக்கும். இஎம்ஐ அப்படின்றது லோன் ரீபேமெண்ட் கிடையாது. பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரீபேமெண்ட். 15,000 ரூபாய் நம்ம இஎம்ஐ கட்டியிருக்கோம்னா அதுல 11,000 rupees பிரின்சிபலா இருக்கும், 4,000 rupees இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஎம்ஐக்கு மட்டும் நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ டெபிட் வந்து இந்த லோன் அக்கவுண்ட் நேமை போட்டு, கிரெடிட் வந்து ஐசிஐசிஐ பேங்க். நம்ம ஐசிஐசிஐல இருந்து அந்த லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்னு மென்ஷன் பண்ணிடுவோம். இதனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த் அண்ட் மந்த் நம்ம பிரின்சிபல் 11,000 போகுது அப்படின்னா நம்ம 15,000 என்ட்ரி போட்டிருப்போம். ஏன்னா பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 15,000 போயிருக்கு. அது வந்து இஎம்ஐ. இஎம்ஐ அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றதை நம்ம மறந்துடுவோம். ஸோ ஆக்சுவலா நம்ம என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணணும்? டெபிட் லோன் லெட்ஜர், அகைன் டெபிட் இன்ட்ரெஸ்ட் லெட்ஜர் டு பேங்க் அக்கவுண்ட். எந்த பேங்க்ல இருந்து அந்த மணி வெளியில போதோ அந்த பேங்க் அக்கவுண்ட். இங்கதான் ஒரு ப்ராப்ளம் வரும். சார் எனக்கு அது வந்து அந்த சார்ட் கொடுக்கல, மந்த்லி எவ்வளவு வந்து லோன் போகுது, எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் அதுல ரீபே பண்றோன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, தெர் ஆர் டூல்ஸ். நான் உங்களுக்கு அந்த டூல்ஸ் எல்லாமே கமிங் வீக் Thursday செஷன்ல சஜஸ்ட் பண்றேன். சில எக்ஸாம்பிள் எக்ஸல் ஷீட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சில வந்து ஏஐ டூல்ஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். அண்ட் சில வெப்சைட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து அந்த Thursday செஷன்ல நம்ம உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். சரி, தெர் ஆர் டூல்ஸ். அந்த டூல்ஸ்ல போயிட்டு நம்ம லோன் வாங்கின பீரியடு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அதை கீ இன் பண்ணும்போது அதுவே நமக்கு அமார்டைசேஷன் சார்ட் கொடுத்துரும். வாட் இஸ் அமார்டைசேஷன் சார்ட் அப்படின்னா, லோன் வாங்கும்போது நம்ம 60 இஎம்ஐ அப்படின்னா எந்த மந்த் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது, மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ, அதுல பிரின்சிபல் எவ்வளோ, அதுல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ற ஒரு சார்ட். சில லோன் அக்கௌண்ட்ல வந்து நமக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கொரியர் அனுப்பிடுவாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து உங்க பாஸோடைய இமெயில் ஐடிக்கு இமெயிலா வந்திருக்கலாம். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்க பாஸ்க்கு தெரியாது. அக்கவுண்டிங்ல இருக்க நமக்கு தான் தெரியும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த இஎம்ஐ சார்ட் போட்டு மந்த்லி பிரின்சிபல் எவ்வளோ அண்ட் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போகுதுன்ற விஷயங்களையும் நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஓகே. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மேபி நேஷனலைஸ்ட் பேங்கா இருந்தாலும் சரி, என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம லோன் வாங்கி இருந்தாலும், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ பேங்க்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரு பேங்க். அங்கிருந்து நீங்க லோன் வாங்குறது இஸ் டிஃபரெண்ட். ஆர் என்பிஎஃப்சி அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் பண்ணாத ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இது வந்து பேங்க் கிடையாது. ஆனா அவங்க வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க.
ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து யார்கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க கிட்ட எவ்ரி இயர் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். இதை நம்ம அகைன் ரிகன்சிலேஷன் பேஜ்லயும் படிக்க போறோம். பட் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் நம்ம வாங்கணும். வாட் இஸ் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இந்த இயர் பிகினிங்ல எங்களோட லோன் எவ்வளவு இருந்தது, இந்த இயர் நாங்க எவ்வளவு ரீபே பண்ணோம், அந்த ரீபே பண்ணதுல பிரின்சிபல் எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பிடிச்சிருக்கீங்கன்றத வந்து அவன் டீடைல்டா இது பண்ணி இந்த இயர் நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருக்காங்களோ அதை மட்டும் அங்க சம்மரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, இல்ல இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் நீங்க கேட்கணும். இதெல்லாம் இது வரைக்கும் நீங்க வாங்கலன்னா கூட அட்லீஸ்ட் நவ் ஆன்வர்ட்ஸ் யூ ஸ்டார்ட் கலெக்டிங் ஃப்ரம் த பேங்க். ரொம்ப நாளா இல்ல, நம்ம இப்ப ஜூன்ல தான் இருக்கோம். பேங்க்குக்கு போங்க, எங்களோட லோன் லெட்டருக்கு லோன் அக்கௌண்ட்க்கு எனக்கு லெட்டர் ஸ்டேட்மெண்ட் வேணும்னு கேட்டு வாங்குங்க. பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. இது எந்த விதத்துல எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்னு இன்டர்னல், அதாவது அவங்க வந்து நமக்கு தெரியாம பெனால்டி ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு இஎம்ஐ தப்பா பே பண்ணிருந்தோம்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, அது மாதிரி நிறைய சார்ஜஸ் போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணி அதுல நம்ம 2 டாஸ்க். ஒன்னு வந்து நமக்கு அது ஓகே அப்படின்னா அதை நம்ம புக்ஸ்ல நம்ம என்ட்ரி போடணும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம லோன் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம் இந்த இஎம்ஐயோட. ஆனா பேங்க்ல இருந்து நமக்கு என்ஓசி கிடைச்சிருக்காது. என்ஓசிக்கு அப்புறமா வரேன், என்ஓசி கிடைச்சிருக்காது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது இவர் லோனை க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் அவங்க கொடுத்துக்க மாட்டாங்க. நம்ம எப்போ தெரியுமா பேங்க்குக்கு இஎம்ஐ முடிஞ்சிச்சுன்னா அடுத்த மாசம் பேங்க்ல போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டையோ இல்லை நம்ம ஜுவல்லையோ திரும்பி வாங்கலாம்னு போவோம். ஏன்னா இது செக்யூர்ட் லோனா இருந்ததுன்னா நம்ம திரும்பி வாங்க போவோம். அப்ப சொல்லுவாங்க, சார் லேட் பேமெண்ட் ஃபீ ஒரு 5000 ரூபாய் பெண்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் அரெஸ்ட் பண்ணணும். 2 ப்ராப்ளம் சொன்னோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி போட்டிருந்தாங்கன்னா ஒன்னு அதை அவங்க பே பண்ண சொன்னாங்கன்னா நம்ம பே பண்ணணும். அதுக்கான ப்ரொவிஷன் என்ட்ரி நம்ம புக்ஸ்ல பாஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை பே பண்ண போறோமா இல்லையா, நம்ம அதை லீகலா மீட் பண்ண போறோமான்ற தெளிவாவது நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இன்டர்னல் ரீசன்ஸ்க்காக இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் அப்படின்னா there is a possibility நீங்க உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் இஎம்ஐ லோன்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கோட்டக் மஹேந்திரா செக்யூர்ட் லோன்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் வச்சிருப்பீங்க. மந்த்லி நம்ம பே பண்ற இஎம்ஐக்கு இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. there is a possibility இன்கம் டாக்ஸ்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க உங்ககிட்ட பல விஷயங்கள் கேட்பாங்க. அதுல ஒரு விஷயம் வந்து நீங்க கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்பாங்க. இப்ப கேட்க மாட்டாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு கூட கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்துல உங்க கையில இந்த இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் எல்லாம் சேஃபா இருக்கணும். ஓகே, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் வந்து அலோவபிள் எக்ஸ்பென்சஸா இல்லையா அப்படின்றத ஐடில வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லையா. நான் வந்து நேம்சேக் நான் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்மள கேட்பாங்க, இது இன்ட்ரெஸ்ட் நீங்க யாருக்கு பே பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நம்ம பதில் சொல்லலைன்னா அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட இன்கம் டாக்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா தேவையான எவிடன்சஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்க போறீங்க. அதுல ஒண்ணுதான் உங்களுடைய லோனுக்கான லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சுக்கிறதும் ஆர் இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிறதும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் கிரெடிட்டார் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ். இதை நான் ரொம்ப டீடைல்டா பேச போறேன். இந்த டாபிக்கோட இன்னைக்கு செஷனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அண்ட் இதனுடைய கண்டினியூட்டி வந்து கமிங் Thursday அன்னைக்கு நடக்கும். கிரெடிட்டார் அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ்ல நான் இதை 2ஆ பிரிக்கிறேன். ஒன்னு கிரெடிட்டர்ஸை ஹேண்டில் பண்றது, இன்னொன்னு கிரெடிட்டார் அக்கௌண்ட்டை நம்ம டேலியில மெயின்டைன் பண்றது. ஓகே, கிரெடிட்டார் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்குற சஜஷன் வந்து ஒரு சப்ளையரோட லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா. நம்ம யூஸ்வலா என்ன பண்றோம்னா ஒரு 100 சப்ளையர் இருக்காங்க, 200 சப்ளையர் இருக்காங்கன்னே வச்சுக்கோம். இல்ல ஒரு 25 சப்ளையரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு சப்ளையரோட லெட்ஜர் கிரியேட் பண்றோம். A1 ஸ்டேஷனரி அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். ஓகே, ஹனு ரியல்டர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், திருமால் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். எல்லாரையுமே நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்னு சப்ளையர் குரூப்பிங்ல கொண்டு வந்துடுறோம். தப்பே கிடையாது. ஆனா உங்க ஆர்கனைசேஷன் க்ரோ ஆகும் பொழுது உங்களுடைய கிரெடிட்டார்ஸை வந்து நீங்க பிரிச்சு கிளாசிஃபை பண்ண தெரிஞ்சு வச்சிருக்கணும். எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணணும், உங்களுடைய சன்ட்ரி கிரெடிட்டார்ன்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதை நீங்க 3ஆவோ 5ஆவோ பிரிக்க பழகிக்கோங்க. ஒன்னு வந்து ட்ரேட் கிரெடிட்டார்ஸ். ட்ரேட் கிரெடிட்டார்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப் வச்சிருக்கேனே வச்சுக்கோமே. இந்த எக்ஸாம்பிளோட நம்ம இப்ப போலாம். ஹோம் அப்ளையன்சஸ் ஷாப் நான் ரன் பண்றேன்னா ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் கீழே நான் யாரெல்லாம் கொண்டு வரலாம். நான் வந்து என்ன பொருளை விற்க போறேனோ அந்த பொருளை வாங்குவேன் இல்லையா. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், என்னென்ன ஐட்டம்ஸ் நான் விற்கிறேனோ என்னோட பிசினஸ்ல அதுக்கான சப்ளை பண்றவங்களை எல்லாரையும் நான் என்ன பண்ணலாம்னா ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் லிஸ்ட்ல கொண்டு வரலாம். ஓகே, நான் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கி விற்கிறேன் இல்ல வாங்கி மேனுஃபேக்சர் பண்ண போறேன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்குறோம். பர்ச்சேசஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம எப்ப சொல்லுவோம்?
நம்ம எந்த மெட்டீரியல் வாங்கி அந்த பிசினஸ் ஹேண்டில் பண்ண போறோமோ அதை தான் நம்ம பர்ச்சேசஸ் சொல்லுவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்க ட்ரேட் கிரெடிட்டார்னு ஒரு சப் குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணும்போதெல்லாம் ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சர்வீஸ் கிரெடிட்டார்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். மேபி நம்மளோட லேண்ட்லார்டு, நம்மளுடைய கொரியர் கம்பெனி, நம்மளுடைய ஆடிட்டர்ஸ், நம்மளுடைய டெலிஃபோன் கம்பெனி, இந்த மாதிரியான நமக்கு சப்போர்ட்டிங் சர்வீஸ் பண்றவங்களெல்லாம் அந்த கிரெடிட்டார் குரூப்ல கொண்டு வரலாம். there are cases ஸ்டாஃப்ஸ்க்கு கூட salary பெண்டிங் இருக்கும், அவங்கள கூட நீங்க வந்து கிரெடிட்டாரா ட்ரீட் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம அவங்களோட பேரை வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ல டைரக்டா வச்சிருப்போம், சம்டைம்ஸ் வந்து கிரெடிட்டார் கேட்டகரியிலையும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்க கிரெடிட்டார்ஸை வந்து நீங்க பிரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா தனித்தனியா பிரிச்சு 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 நீங்க குரூப்பிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி குரூப்பிங் பண்றதுனால எனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குமானா இருக்கும். உங்களோட ஒர்க் வந்து சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிஃபோன் கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கிற, ஏன்னா சில கம்பெனில வந்து ஒரே ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்காது. பிஎஸ்என்எல்ல ஒரு லைன் இருக்கும், அண்ட் ஏர்டெல்ல வந்து மொபைல் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் ஹாத்வேல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரே ஆஃபீஸ்ல 2-3 இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்க ஆஃபீஸும் இருக்கு, 4-5 டெலிஃபோன் கனெக்ஷன்ஸ் இருக்க ஆஃபீஸஸும் இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து மல்டிபிள் வெண்டார்ஸை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. அப்போ நீங்க இந்த கிரெடிட்டார்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பேமெண்ட் பண்ணும்பொழுது எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ப்ராபப்ளி உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஃபண்ட் கிரன்ச்லாம் இருக்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த டேட்ல எவ்வளவு பே பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த கிரெடிட்டார்ஸ் லிஸ்ட் எடுக்கும்பொழுதே வந்து கேட்டகரைஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். மெட்டீரியல் சப்ளை பண்றவங்க, சப்போர்ட்டிங் கிரெடிட்டார்ஸ், இல்ல வந்து இந்த டெலிஃபோன் வெண்டார்ஸ், லேண்ட்லார்ட்ஸ். 5 பிரான்ச் இருக்குன்னா 5 பிரான்ச்சுக்கு 5 லேண்ட்லார்ட் இருக்காங்க. நாங்க வந்து வாடகை பில்டிங்ல இருக்கோம்னா அந்த 5 லேண்ட்லார்டையும் ஒரு குரூப்பிங் பண்ணிக்கலாமே. அந்த மாதிரி வந்து குரூப்பிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய அந்த பேமெண்ட் பத்தின விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுக்கும், பேயபிள் சிச்சுவேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கும் சரி, ரிப்போர்ட்டிங் லெவல்லையும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி டெலிஃபோன் வெண்டார்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது 12 பில் வந்துருச்சா நமக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க என்ஷூர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ சில மாசம் 10 மாசம் தான் பில் வந்திருக்கும். இந்த சென்ஸ் பில் வந்திருக்கும், நம்ம பே பண்ணியிருப்போம், ஆனா அது வந்து ரொம்ப தப்பா அக்கௌண்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கைக்கு பில் வந்தது 10 பில் தான் வந்திருக்கும், 2 பில் நம்ம கைக்கு வந்திருக்காது. நம்ம பேமெண்ட் பண்ணனா அஃப்கோர்ஸ் நமக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன ஆகும், ஒரு எம்டி கால் வந்திருக்கும், சார் இது மாதிரி நீங்க பே பண்ணலன்னு. நம்ம கிட்ட கேட்டிருப்பாரு, ஆமா சார் பில் வரலன்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுவார்னா அந்த டெலிஃபோன் லைன் டிஸ்கனெக்ட் ஆகிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு இமீடியட்டா ஜிபே பண்ணிட்டு இருப்பார். அந்த பில் வந்திருக்காது, நம்மளும் அதை அக்கௌண்ட் பண்ணிருக்க மாட்டோம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த ஜிபே வந்து அவரோட பர்சனல்ல பண்ணிருப்பாரு, ரைட்? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா இந்த கிரெடிட்டார்ஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த கிரெடிட்டார்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மந்த் ஆன் மந்த் நமக்கு பில் வரும், நம்ம பேமெண்ட் பண்ணிடுவோம், பில் வரும், நம்ம பேமெண்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் பில் வரலனா கூட அந்த எக்ஸ்பென்சஸ்க்கான ப்ரொவிஷன் என்ட்ரி பாஸ் பண்ற ஹேபிட் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி மார்ச் மாசம் எனக்கு வந்து பில் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் வரும், பரவாயில்ல 31 மார்ச் அன்னைக்கே அந்த எக்ஸ்பென்சஸ் நீங்க புக் பண்ணி வச்சுட்டு நரேஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, பில் எட் டு ரிசீவ்னு சொல்லிட்டு கூட மென்ஷன் பண்ணலாம். ஆனா நீங்க இங்க ரொம்ப ஸ்பெசிபிக்கா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 12 பில் அக்கௌண்ட் பண்ணிருக்கீங்களான்றதை செக் பண்ணணும். ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் வந்து 12 பில் அக்கௌண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், ஒரு வருஷத்துக்கு வந்து 10 பில் அக்கௌண்ட் பண்ணிருப்பாங்க, அடுத்த வருஷத்துக்கு 14 பில் அக்கௌண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ கேட்டா வந்து சார் பில்ல லேட்டா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பில் வாங்கி அக்கௌண்ட் பண்றது, பில்ல வந்து இமெயில்ல வாங்குறது, இல்ல பில் இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர் கேர்ல கேட்டு வாங்குறது, இல்ல பில்லே வரலனாலும் எவ்வளவு பில் அமௌண்ட் நமக்கு வர வேண்டியிருக்கோ அதுக்கான ப்ரொவிஷன் என்ட்ரி பாஸ் பண்ணி வைக்கிறதுல தப்பே கிடையாது, ரைட்? ஏன்னா உங்களுக்கு 12 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணாதான், நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. 12 மாசத்துக்கான எக்ஸ்பென்சஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணாதான் உங்களோட பிஎன்எல் கரெக்டா இருக்கும், உங்களோட ப்ராஃபிட் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ப்ராஃபிட் வந்து அதிகமா காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அகைன் கமிங் டு த மெயின் பாயிண்ட், நீங்க இன்கம் டாக்ஸை அதிகமா பே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்த வருஷம் 14 பில் இருக்கும், இந்த வருஷம் 10 பில் தான் இருக்கும். பில்லு லேட்டா வருதுன்றது எக்ஸ்கியூஸா இருக்கக்கூடாது, நீங்க அதை வந்து பே பண்ணணும். மந்த் எண்ட்ல மார்ச் 31 அன்னைக்கு பில் வராத விஷயங்களை ஐடென்டிஃபை பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் தென் வந்து எதெல்லாம் நம்ம பே பண்ணணுமோ அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே கொண்டு போயிட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம அதை வந்து அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து பே பண்றோமான்றதையும் என்ஷூர் பண்ணணும். ஸோ அப்போ கிரெடிட்டார் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு தனி கலை. ஓகே, ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து எல்லா பில்ஸும் வந்திருக்கான்றதை செக் பண்றது. நம்பர் 2 வந்து அவங்க கிட்ட இருந்து லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு சப்ளையரும் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டா அனுப்பணும். ஓகே, ஆஸ் அ கஸ்டமர் நான் கேட்டு வாங்கிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நம்ம புக்ஸ்ல கரெக்டா வச்சிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கும் இருக்கு.
எப்படி நம்ம கஸ்டமர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குமோ, அப்படிதான் நம்ம சப்ளையருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட்லயும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அவங்க கிட்ட லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ நம்ம கேட்டு வாங்கணும். ஒவ்வொரு சப்ளையரும் அவங்க கஸ்டமருக்கு லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ குடுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, லெட்ஜர் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். போன வருஷத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ், அந்த இயர்ல நம்ம பண்ணியிருக்க பர்ச்சேஸ், அந்த இயர்ல நம்ம பண்ணியிருக்க பேமெண்ட்ஸ் அண்ட் அந்த இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம புக்ஸ்லயும், அவங்களுடைய புக்ஸ்லயும் கரெக்ட்டா இருக்கான்றத கிராஸ் செக் பண்றது. அப்படி ஒருவேளை ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்தால், தேர் இஸ் எ பாசிபிலிட்டி டிஸ்கிரிப்பன்சிஸ் இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் பில் வந்து நான் குட்ஸ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அத அவங்க இன்னும் அக்கவுண்ட் பண்ணல. நீங்க பேசுறீங்க, சண்டையும் போடுறீங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே சார், லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்ல நாங்க பண்ணல. இந்த இயர்ல நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கன்னே வச்சுப்போம். அப்ப நம்ம புக்ஸ்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கும், அவங்க புக்ஸ்ல வேற அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். இப்பவும் அவங்க ஓரலா நான் பண்றேன் அப்படின்னு அக்செப்ட் பண்றாங்கன்னா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் இத நீங்க இமெயில்ல அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி, அவங்க அதுக்கு அக்னாலஜ் பண்ணியிருக்காங்களான்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இதே ப்ராப்ளம் அடுத்த வருஷமும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. போன வருஷம் தானே இத பத்தி பேசணும். அப்படி இல்லன்னா, உண்மையா சொல்லணும்னா, போன வருஷம் இருந்த அக்கவுண்டன்ட் கிட்ட நான் சொன்னேன். அந்த அக்கவுண்டன்ட் தான் இத பண்ணல போல இருக்குன்னு உங்க பிசினஸ் ஓனரும் உங்க மேல தப்பான அபிப்பிராயம் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இத அவாய்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? கம்யூனிகேட் பண்ண போறீங்க. அதுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட்டும் வாங்கி வச்சுக்க போறீங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வராம இருக்கும். இது வந்து உங்களுடைய இன்டர்னல் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மென்ட்க்கு மட்டும் கிடையாது. ஈவன் உங்க புக்ஸ்ல கிரெடிட்டார்ஸ்க்கு நான் இவ்ளோ பே பண்ண வேண்டியிருக்குன்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா, உங்க பேலன்ஸ் ஷீட்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, இதே இன்ஃபர்மேஷன் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணியிருக்கும்போது சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபியூச்சர்ல இன்கம் டாக்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ஓகே, லிஸ்ட் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இத பேலன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு லோன் லெட்ஜருக்கு உங்ககிட்ட ஒரு query ரைஸ் பண்றாங்க ஸ்க்ரூட்டனில, நீங்க போய் அந்த பேங்க்ல போய் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்றனோ, அதே மாரி தான் உங்களுடைய கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ வந்து பேலன்ஸ் ஷீட்ல காட்டுறீங்கன்னா கூட, தேர் இஸ் எ பாசிபிலிட்டி நீங்க உங்க புக்ஸ்ல 1 லாக்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. உங்க சப்ளையர் கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வரும்போது அவர் வந்து புக்ஸ்ல 1.5 லாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எதுக்கு இந்த டிஃபரன்ஸ்ன்னு நம்மள கேட்பாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எஸ், டிஃபரன்ஸ் இருக்கு. எங்களுக்குள்ள டிஸ்கிரிப்பன்சி இருக்கு. அந்த டிஸ்கிரிப்பன்சிய வந்து நாங்க இமெயில்ல கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னு சொல்லி, அந்த அக்னாலஜ்மெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ரைட்? சோ திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபைனலைசேஷன். ஃபைனலைசேஷன்ல இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுல வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் தான். தேங்க் யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன். tallyhr.com அப்படின்றது ஹவுஸ் ஆஃப் அக்கவுண்டன்ட்ஸ் உடைய ஒரு இனிஷியேட்டிவ். இந்த போர்ட்டல் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் அன் அக்கவுண்டன்ட் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப், உங்களோட ரெஸ்யூமை இந்த போர்ட்டல்ல நீங்க அப்லோட் பண்ணுங்க. லிங்க்டின்லயும் நீங்க எங்கள ஃபாலோ பண்ணுங்க. எங்களுடைய ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்க ரெஸ்யூம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, உங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கில் செட்ட வந்து ஸ்கிரீன் பண்ணுவாங்க. என்ன நாலேட்ஜ் இருக்கு? டாலில என்ன ஸ்கில் இருக்கு? ஜிஎஸ்டில என்ன ஸ்கில் இருக்கு? டிடிஎஸ்ல என்ன ஸ்கில் இருக்கு? இல்ல லேபர் கம்ப்ளைன்சஸ் லைக் இஎஸ்ஐ, பிஎஃப்ல என்ன நாலேட்ஜ் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் ஜாப் சூட்டபிளா இருக்குன்ற கைடன்ஸ் குடுப்பாங்க. அதே மாரி அந்த டைம்ல ஏதாவது வேக்கன்சி ஓப்பனிங்ஸ் இருந்தது அப்படின்னா, ப்ராபப்ளி அந்த கம்பெனில ஃபீமேல் கேட்கறாங்கன்னா, உங்க ரெஸ்யூம் சூட்டபிளா இருக்கு. ப்ராபப்ளி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 30,000 சேலரினா உங்க ரெஸ்யூம் சூட்டபிளா இருக்கு. அதே மாரி ப்ராபப்ளி அந்த லொகேஷன் வந்து சென்னையில ஒரு கிண்டில இருக்கு. உங்களுக்கு அது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, உங்க ரெஸ்யூம வந்து நாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் தி பிசினஸ் ஓனர்ஸ் அண்ட் தி அக்கவுண்டன்ட்ஸ். சோ 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறது தான் எங்களுடைய அப்ஜெக்டிவ். உங்களுக்கு ஒரு நல்ல அக்கவுண்டன்ட் ஜாப் கிடைக்கணும்ட்டு. இந்த சப்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சப்போர்ட் தான். ரைட்? சோ விசிட் தி வெப்சைட் www.tallyhr.com. உங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச் ஃபார் டுடேஸ் பார்ட்டிசிபேஷன். சோ நான் ஒவ்வொரு செஷன்லயுமே எல்லாருக்குமே சொல்ற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டாலில உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, இப்ப லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டாலி பிரைம் சில்வர். வெர்ஷன் வந்து டாலி பிரைம் சில்வர். சாரி, டாலி பிரைம். அதுல நீங்க சில்வர் யூஸ் பண்ணலாம், கோல்டு யூஸ் பண்ணலாம், சர்வர் யூஸ் பண்ணலாம், எடிட் லாக் யூஸ் பண்ணலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஓகே. ஆனா அதுல வந்து என்ன ரிலீஸ்ல நீங்க வொர்க் பண்றீங்கன்றத செக் பண்ணுங்க. இப்ப லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து 6.1. ஓகே. டாலி பிரைம்ல லேட்டஸ்ட் ரிலீஸ் 6.1. 6.1 வந்து லாஸ்ட் வீக் தான் இண்டஸ்ட்ரியில மார்க்கெட்ல வந்திருக்கு. சோ இதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க என்ன ரிலீஸ் யூஸ் பண்றீங்கன்னு பாருங்க. ஓல்டு ரிலீஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஐ மீன் டாலி பிரைம்லயே ரிலீசஸ்னு இன்னொரு செக்மெண்ட் இருக்கு. இது வந்து ஒரு வேரியன்ட் மாதிரி. ஓகே. சோ இப்போ வந்து லேட்டஸ்ட் ரிலீஸ் நீங்க யூஸ் பண்ணலன்னா, லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எதுவுமே நீங்க யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஓகே. ஒருவேளை நீங்க வந்து 2.1, 3.1, 4.1 எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா, டாலில இருந்தே நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது பாசிபிளே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ரிலீஸ் 6க்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்க டாலில அப்லோட் பண்ணலாம். அதுதான் நம்ம லாஸ்ட் செஷன்ல டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு.
எக்ஸல் ஃபார்மேட்ல உங்க பேங்க்ல இருந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் வாங்குறீங்கன்னா உட்கார்ந்து மேனுவல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு பதிலாக அந்த என்ட்ரிஸை நீங்க டாலில அப்லோட் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க லேட்டஸ்ட் டூல்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்ன்றதுனால நீங்க லேட்டஸ்ட் ரிலீஸை யூஸ் பண்றீங்களான்னு பாருங்க. இதை எப்படி செக் பண்ணலாம்னா உங்களுடைய டாலில ரைட் டாப்ல உங்களுக்கு ஒரு அலாம் பட்டனோ இல்ல வந்து ரெட் கலர் டாட்டோ இருக்குன்னா F1 பக்கத்துல அதை கிளிக் பண்ணுங்க. அது உள்ள போனீங்கன்னா அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன ரிலீஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப மார்க்கெட்ல என்ன ரிலீஸ் இருக்குன்றது உங்களுக்கு காட்டும். ஸோ ட்ரை டு யூஸ் தி லேட்டஸ்ட் ரிலீஸ் டு கெட் ஆல் தி பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் டாலி பிரைம், ரைட்? தேங்க்யூ. இந்த ரிலீஸஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும், உங்க சிஸ்டம்ல ஓல்டு ரிலீஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் நான் உங்களுக்கு சாட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், இந்த ஸ்கிரீன்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பார்ட்டிசிபேஷன்.